திருடனுக்கு தேள் கொட்டினா எப்படி கத்தாமல் கதறாமல் கமுக்கமாக இருப்பானோ அதுபோல் சங்கிகளும் கத்தாமல் கதறாமல் கமுக்கமாக இருக்கானுங்க. யோகி ஆட்சியில் உள்ள யூபி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தில் 3 பேர் கைது பண்ணி லங்கா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. மாட்டின அந்த 3 பேருமே பாஜகக்காரனுவோ. மாட்டின 3 பேர் யாருன்னு பார்த்தா, ஒருத்தன் குணால் பாண்டே, இன்னொருத்தவன் அபிஷேக் சவுகான், இன்னொருத்தவன் சக்சன் படேல். இவனுங்களை எதுக்கு உள்ளே வச்சுருக்கானுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நாய்ங்க நடந்து போயிட்டு இருந்தா 19 வயது பொண்ணை 3 பேர் சேர்ந்து வாயை பற்றி தூக்கிட்டு போய் பலாத்காரம் பண்ணியிருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்திருக்கு? மாட்டின 3 பேருமே லேசுப்பட்டவனுங்க இல்லை. ஊபியோட பாஜக ஐடி விங்கில் வேலை செய்கிறவனுங்க. மோடியோட யோகியோட எல்லாம் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவனுங்க. சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட் வரைக்கும் நம்ம ஆட்சி தான் நடக்குதுன்னு உள்ள திமுரு தான் இதுக்கு காரணம். அப்போ எப்படி இப்போ மட்டும் கைது பண்ணாங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. இவனுங்க பலாத்காரம் பண்ணது நவம்பர் 1 உடனே பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் களத்தில் குதிச்சிட்டாங்க. ஐஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஐஐடி கேம்பஸ்குள்ளேயே கிரிமினல்கள் சுதந்திரமாக பலாத்காரம் பண்ண விட்டு விடலாமா? இதுக்கு ஐஐடி இயக்குனர் தான் பொறுப்புன்னு மாணவர்கள் போராட்டத்தில் குதிச்சிட்டாங்க. இப்படியெல்லாம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் 2 மாதமாக சங்கிகளை தொடாமல் தள்ளி போட்டு வந்த யோகி அரசோட போலீஸு வேறு வழி இல்லாமல் தான் இந்த 3 பேரையும் தான் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ ஸ்மிருதி இரானியோ குஷ்புவோ வாயை திறப்பாங்களா? மாட்டாங்க. திருடனுக்கு தேள் கொட்டின கதை தான். நாம தான் சங்கிகளை வெளுத்து எடுக்கணும்.